அவரை கிறிஸ்து இயேசு மாதிரி இவரையும் ஒரு மனித மீட்பர் என்று சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் சனாதன படிநிலை கட்டமைப்பு அப்படி ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் இன்னைக்கு எல்லோருக்கான உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நமக்கு கிடைச்சிருக்கு. அதற்கான முக்கிய காரணம் புரட்சியாளர் பாபா சாஹிப் நம்மளுடைய அம்பேத்கர் அவர்கள் தான். இன்னைக்கு அம்பேத்கர் ஒரு நபர் இல்லைன்னா இன்றைக்கு இந்தியா முழுக்க சனாதனத்தினுடைய கட்டமைப்புலையும் சனாதன பிடியிலும் தான் இருந்திருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்க மனிதர்கள் ஆப்பிரிக்கர்களை விட மிகவும் மோசமான நிலையில இருந்திருப்பாங்க. ஆப்பிரிக்காவில் மக்கள் ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறைக்கும் ஆளாயிருக்காங்க, அது முதலாளித்துவத்தை வச்சு. ஆனால் இந்தியாவில் சாதிய கட்டமைப்புகளை வச்சு மனிதர்கள் மிருகங்களையும் விட கேவலமான நிலையில வாழ்ந்துங்கிறாங்க. மிருகத்தை மதிக்கிற இந்த சனாதன கட்டமைப்பின் கூட்டம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனிதர்களை அப்படி மதிக்கிறது கிடையாது. காரணம் சாதிய கட்டமைப்பு. இந்த சாதிய கட்டமைப்பை உடைத்து தகர்த்து அனைத்து சாதி மக்களுக்குமான உரிமையை பெற்றிருந்தவர் பெண் உரிமை போராளி, உழைப்பாளர்களுக்கான 8 மணி நேர வேலை திட்டத்தை சட்டத்தின்படி கொண்டு வந்தவர் ஐயா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இந்த பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்களுடைய வரலாறு மிக நீண்ட நெறிய வரலாறு. தன் வாழ்வில் அதை ஃபுல்லாமே அனுபவிச்சு எந்த மக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் அனைத்து மக்களும் பிறப்பின் அடிப்படையில் மறுக்கப்பட்ட உரிமைகளை வென்றெடுத்து கொடுத்த புரட்சியாளர். இப்படிப்பட்ட மாபெரும் புரட்சியாளர் இன்னைக்கு நம்ம இந்தியாவில் அனைத்து சாதியினரும் அனைத்து மதத்தினரும் அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் கொண்டாடுகிற ஒரே தலைவர் புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் மட்டும்தான். அவர் இந்தியாவில் வாழ்ந்து கொண்ட மனித குலத்தினுடைய மீட்பர் என்று சொல்லி இந்த சிறிய உரை முடித்துக் கொள்வதை நன்றி.